கிறிஸ்து வெளிப்பட்ட போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இது பைபிளில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. அவரை ராஜாவாக்கும்படிக்கு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரை பிடித்து கொண்டு போக தேடினார்கள். எதுக்கு? ராஜாவாக்குறதுக்கு. நீ நினைச்ச சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அவர் வரல, அவருடைய சிங்காசனம் இங்க இருக்குது. இவன் உலகத்துல நீ ராஜாவா மரிக்க போ, அவரை கொலை செய்ய போறதுக்கு முன்னால கூட கேட்கிறாங்க, நீ ராஜாவா, நீ ராஜாவா கேட்கிறாங்க. அவர் சொல்ற, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். संसद के लोग उसके पास पूछते हैं मानने के पगले आप राजा है यही? वह राजा कहते हैं और हमारे पिता कहते हैं क्या तुमने कहा वही है? ஆனா நீ நினைக்கிறது மாதிரி ராஜ்யம் இந்த ராஜ்யம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம். पर क्या तुम सोचते हो वही राज्य नहीं है, ये परमात्मा की राज्य है. இது தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்க, இது தேவனுடைய ராஜ்யம். सब लोग कहें ये पिता की राज्य है. எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहते हैं? இங்க ஆயுதம் இருக்காது, कोई वेपन नहीं है. இங்க ஆயுதம் இருக்காது. இந்த ராஜ்யத்துல அன்பு இருக்கும். इस राज्य में प्यार होता है. சண்டை இருக்காது, लड़ाई नहीं होता, சமாதானம் இருக்கும். शांति होते हैं. சொல்லுங்க. இப்ப எல்லாம் சாமி கும்பிடுறதுனாலே சண்டையில தான் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்ற, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். हमारे पिता कहते हैं मेरे शांति तुम पर है. அல்லேலூயா. அடிக்கிறவர்களுக்கும் அமைதியாக இருக்கிற அந்த சமாதானம், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்த அந்த சமாதானம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த சிங்காசனம் யாருடைய சிங்காசனம்? தாவீதுக்கு வாக்களிக்கப்பட்ட சிங்காசனம். தாவீதின் ராஜ்யம் முடிவடைய போகிறதில்லை, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் இறுதி ராஜாவாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜாவாக இருக்கிறார். इस दाऊद की राज्य किसका है? अंतिम राजा हमारा यीशु मसीह होते हैं. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं इस बात पर? மேசியான்னா, மேசியான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? मेशिया का अर्थ क्या होता है? என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகம் பண்ணுகிற ராஜான்னு அர்த்தம். अभिषेक करने वाले. எல்லாரும் சொல்லுங்களேன். मेशिया का अर्थ अभिषेक करने वाले. நல்லா சொல்லுங்க. அபிஷேகம் கொடுக்கிற ராஜா. हम कहने हैं अभिषेक देने वाले. எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் கொடுக்கிற ராஜா அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் நீ ராஜாவா என்று சொல்லும் பொழுது நீ சொல்லுகிறபடி நான் யார் தான்? நான் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க. உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் இருக்கலாம், ஆனா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜா.